சிட்டு தன்னுடைய அம்மா அப்பாவுக்கு ஒரே பிள்ளை. ஆனால் அது தன்னோட அம்மா அப்பாவோட பேச்சை கேட்காது. அவங்க படிக்க சொன்னால் படிக்காமல் டிவி பார்க்குறது அதோட வழக்கமாக வச்சுருந்துருக்கு. ஒரு நாள் சிட்டு படிக்காமல் டிவி பார்த்துட்டு இருந்திருக்கு. அப்போ சிட்டுவோட அம்மா அங்கே வந்திருக்கு. ஏய் சிட்டு, உனக்கு எத்தனை தடவை சொன்னாலும் புரியாதா? போய் படி, எக்ஸாம் வேற வருது. உனக்கு நாங்கள் நல்லதுக்கு தான் சொல்வோம். படிக்கிற வேலையே பாரு. எப்போவுமே டிவி பார்த்துட்டே இருந்தா கண்டிப்பாக எக்ஸாமில் ஃபெயில் ஆகிடுவேன். ஆனால் சிட்டு, எப்போவும் ஏமா படின்னு சொல்லி டார்ச்சர் பண்ணிகிட்டே இருக்கீங்க. எனக்கு படிக்க தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும். கண்டிப்பாக நான் பாஸ் ஆகிடுவேன். நீங்கள் சும்மா இருங்க, எப்போவும் படின்னு என்கிட்ட சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிடுச்சு. சிட்டுவோட அப்பா, அவ சொல்லியும் இவ கேட்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு சிட்டுவோட அப்பா ஒரு கம்பை எடுத்துகிட்டு வந்து சிட்டுவுக்கு 2 அடி கொடுத்துட்டாரு. உடனே சிட்டுவும் ஆள ஆரம்பிச்சிருச்சு. எப்படி என்னை அடிக்கலாம்? என்னை அடித்து கொடுமைப்படுத்துகிறாங்க. நான் கண்டிப்பாக இந்த வீட்டை விட்டு வெளியே போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் வீட்டை விட்டு கிளம்பிடுச்சு. வெளியே போன சிட்டு வழி தவறி போய் வேற ஒரு காட்டுக்கு போயிடுச்சு. போகிற வழியில் சிட்டுவுக்கு ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஐயோ, எனக்கு ரொம்ப பசிக்குது. இந்நேரம் வீட்டில் இருந்தால் அம்மா ஏதாவது சாப்பிட கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. அவசரப்பட்டுட்டேனோ? சிட்டுவோட அம்மாவும் அப்பாவும் சிட்டுவோட போட்டோவை எல்லார்கிட்டையும் காட்டி விசாரிச்சுட்டே வந்திருக்காங்க. இந்த குழந்தைய பார்த்தீங்களா? எங்களுடைய குழந்தை தான். வீட்டை விட்டு வந்து 2 நாள் ஆச்சு. எல்லா இடத்துலையும் தேடிட்டோம், பார்க்கவே முடியல. ஐயோ, நாங்களும் பார்க்கலாமா? சப்போஸ் பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறோம். அங்கே ஒரு புறா சிட்டுவை பார்த்து, ஏய், நீ புதுசாக இருக்கியே, உன்னை நான் இங்கே பார்த்ததே கிடையாது. நீ இப்படி இங்கே வந்த? சிட்டுவும் புறா கிட்ட அப்பா கண்டிச்சதுனால வீட்டை விட்டு ஓடி வந்துட்டதா சொல்லியிருக்கு. புறா, இங்கே பாரு சிட்டு, இந்த வயசில் உனக்கு படிக்கிறது தான் உன்னுடைய கடமை. அதை நீ செய். அப்பந்தான் லைஃப்பில் பெரிய ஆளாக வர முடியும். சரியா? இனி அப்பா அம்மா பேச்சை கேட்டு நடந்துக்கோ. நானும் அவங்கள பார்த்தா உன்னை ஒப்படைச்சிட்றேன். சிட்டு புறாவை கூட்டிகிட்டு வரும்போது சிட்டுவோட அம்மா அப்பா தூரத்தில் சிட்டு வர்றதை பார்த்துட்டாங்க. சிட்டு, நீ ஏன் இப்படி பண்ண? உன்னுடைய நல்லதுக்காக தான் நாங்கள் கண்டித்தோம். இப்படி நீ என்றைக்குமே பண்ணாத அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிட்டுவும், சாரி, இனி நான் இப்படி பண்ணவே மாட்டேன். நான் நல்லா படிக்கணும்னு சொல்லி தான் நீங்கள் இப்படி பண்ணியிருக்கீங்க. இனி நான் இந்த மாதிரி ஒரு தவறை எப்போவுமே பண்ண மாட்டேன். உங்களுடைய பேச்சை கேட்டு தான் இனி நடப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. சிட்டுவோட அம்மா அப்பாவும் சிட்டுவும் புறாக்கு நன்றி சொல்லியிருக்காங்க. அப்புறம் சந்தோஷமாக அவங்க வீட்டுக்கு கிளம்பி போயிருக்காங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு கதையோடு உங்களை பார்க்க வரேன். பாய்.